Hi guys, நம்ம Brezza வந்து 3 years கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ரஃப்லி 24,000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிருக்கோம். நம்ம ஷோரூம்ல எப்படி வாங்கியிருந்தோமோ கிட்டத்தட்ட அதே கண்டிஷன்ல தான் வச்சிருக்கோம். ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரி அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. தேர்ட் இயர் சர்வீஸ்ல வந்து வைப்பர் பிளேட் மட்டும் மாத்திருக்கோம். மிச்சபடி வந்து எல்லாமே ஸ்டாக் தான். வண்டி வந்து நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு பாசிட்டிவ் நிறைய சந்தோஷம் கொடுத்திருக்கு. பட் இந்த 3 இயர்ஸ்ல வந்து நான் சர்டன் நெகட்டிவ்ஸை பாக்குறேன். அதான் வந்து இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூல உங்களோட அன்ஃபில்டர்டா ஷேர் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரோட ஏஜிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 1 இயர்ல இன்டீரியர்ல கொஞ்சம் ரேட்டில்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. மெயினா வந்து நமக்கு இரிட்டேஷன் கிரியேட் பண்ற மாதிரி வந்து இங்க பி பில்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு கலகலன் சத்தம். அன்டியூலேட்டட் ரோட்ஸ்ல டிராவல் பண்ணி போகும்போது அந்த நாய்ஸ்ன்றது எவிடென்ட்டா இருக்கும். இந்த சன்கிளாஸ் ஹோல்டர் பிளஸ் வந்து நம்ம ஐஆர்விஎம்ல இருந்து பாத்தீங்கன்னா எவிடென்ட்டான ரேட்டில் இருக்கு. அது வந்து ரேண்டமா வரும். அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு அனாயிங்கா இருக்கும். ஏன்னா வந்து நார்மலா கார் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் மேல எல்லாம் போனோம் அப்படின்னா வந்து ஒரு இரிட்டேஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு நாய்ஸ் இருக்கும். பட் எங்க இருந்து நாய்ஸ் வருது அப்படின்னு பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது டிசப்பியர் ஆயிடும். நம்ம கார் வந்து 3 இயர்ஸ் ஓல்டு தான். ரேட்டில்ஸ் அப்படின்றது கொஞ்சம் எர்லியா ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. நான் இது வரைக்கும் ஆக்சுவலா இதை ரெமெடி பண்ணணும்னு பார்க்கல. we are taking it as it comes. ஏன்னா கார்ன்றது வந்து நமக்கு ஏஜ் ஆகி அது கொஞ்சம் இஷ்யூஸ் கொடுக்க தான் செய்யும். நம்ம காரோட ஏஸ்தட்டிக்ஸை ஸ்பாயில் பண்ற மாதிரி நம்ம பானட்ல 2 இடத்துல வந்து பெயிண்ட் சிப் ஆயிருக்கு. நீங்க இங்க பார்க்கலாம். அந்த டாப் லேயர் வந்து சிப் ஆகி நமக்கு அந்த ஒயிட் சர்ஃபேஸ் தெரியுது. மாருதி கார்ஸ்ல வந்து இந்த ஒரு ரெபுடேஷன் இருக்கு. இது வந்து நம்ம கார் ரன்னிங்ல இருக்கும் போது கல்லு பட்டு சிப் ஆயிருக்கு. பட் அந்த பெயிண்ட் குவாலிட்டி அண்ட் பெயிண்ட் திக்னஸ் அப்படின்றது வந்து மிஸ் ஆகுது. நம்ம மாடர்ன் கார்ஸ்ல பாக்குற இன்னொரு காமன் இஷ்யூ தான் வந்து நம்ம Brezzaவோட டிஆர்எல் எல்லோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி அந்த எல்இடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீட்னால வந்து நமக்கு இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம நிறைய கார்ஸ்ல பாக்குறோம். கியால இருந்து ஹூண்டாய், மாருதி, இல்லைன்னா ஜெர்மன்ல ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா கூட வந்து உங்களுக்கு இந்த டிஆர்எல் எல்லோயிங் இஷ்யூஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வெஹிக்கிளோட ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்றது டெவலப் ஆயிட்டே தான் இருக்கும். பட் அது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா வந்து காரும் நம்ம கூட ஜேர்னி பண்ணி வருது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 இயர்ல ரேட் வந்து நம்ம இன்ஜின் பே உள்ள பூந்து அதோட சில்மிஷத்தை காமிச்சிட்டு இருக்கு. இந்த ஏசி பைப்போட இந்த ஸ்பாஞ்சு கடிச்சிருக்கிறது கிளீனா தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேட்டரி டெர்மினல்லையுமே வந்து அந்த ரேட்டோட பல்லு பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பட் ஓரளவுக்கு வந்து நான் இதை கவுண்டர் பண்ணியிருக்கேன். இன்ஜின் பேக்கு கீழே வந்து ஃப்ளோர்ல நம்ம வந்து க்ளூ பேட் வச்சு ஓரளவுக்கு ரேட்டோட ப்ராப்ளமை கட்டுப்படுத்திட்டோம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து இவ்வளவு நாள் ரேட் பண்ண சில்மிஷத்துல வந்து ஆக்சுவலா நமக்கு எதுவும் எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கல் இஷ்யூஸோ இன்னும் வரல. மாருதியோட இன்டீரியர் வந்து பிரீமியம்னஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் வந்து கார் நிறைய வகையில எர்கனாமிக்கலி சார்ட்டடா இருக்கு. ரொம்ப பிராக்டிக்கலான கார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து டோர் பேட்ல நம்ம ஈஸியா 1 லிட்டர் பாட்டில வச்சு எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சென்டர் கன்சோலுக்கு வந்தோம்னா வந்து ட்வின் கப் ஹோல்டர், டிரைவிங் பொசிஷன்ல இருந்து நமக்கு கியர் ஸ்டிக் கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து இப்ப நம்ம நிறைய கார்ஸ்ல பாக்குறோம், அவங்க டச் கண்ட்ரோல் தான் கொடுக்குறாங்க. வேற நம்ம Brezzaல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாக்டைல் பட்டன்ஸ் வருது. ஸோ நம்ம ஈஸியா ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி குறைக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வசதியா இருக்கு. சன்ரூஃப் பட்டனுமே பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சிங்கிள் டச் அது ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் சிங்கிள் லாங் டச் க்ளோஸ் ஆகுது. இது வரைக்கும் இன்னும் எந்த இஷ்யூவும் நம்ம ஃபேஸ் பண்ணல. Brezzaவோட சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு நல்ல லம்பர் சப்போர்ட், சைட் போல்ஸ்டிங் அப்படின்றது வெல் டிஃபைன்டா இருக்கு. நான் வந்து 6 feet 1 inches டிரைவர் சீட் வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு தான் செட் பண்ணியிருக்கேன். அது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஹெட் ரூம், நீ ரூம் அப்படின்றது அடிக்குவேட்டா இருக்கு. நம்ம காலை நல்லா டக்கின் பண்ணி கம்ஃபர்டபுளா தலைய ஹெட்ரெஸ்ட்ல சாஞ்சு உட்கார்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இன்னுமே பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால வந்து 2 அடல்ட்ஸ் கண்டிப்பா உட்காரலாம். நீங்க பார்க்க முடியும் 60-40 ஸ்பிளிட்டும் கிடைக்குது. ஸோ சப்போசிங் கார்கோ ஸ்பேஸ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க ஒரு சீட்டை ஃபோல்டு பண்ணிட்டு லக்கேஜ் ஏத்திட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. லாங் ஜேர்னிஸ்ல கூட வந்து நமக்கு டயர்ட் ஆகாம டிராவல் பண்றதுக்கு வந்து சீட்ஸோட குஷன் பார்த்தோம்னா வந்து ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம ஆடாவும் இல்லாம நியூட்ரலா இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்கு. நம்மளோட 2023 Brezza ZXi 7 inch ஸ்மார்ட் பிளே ப்ரோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வருது. பேர்டு வித் Archemy சவுண்ட் சிஸ்டம். நல்ல பேஸ், மியூசிக் குவாலிட்டி அப்படின்றது பிரீமியமா வருது. டச் சென்சிட்டிவ்லாம் பார்த்தோம்னா வந்து நல்லா ஸ்மூத்தாவே ஒர்க் ஆகுது.
ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டியுமே வந்து சூப்பர்பா இருக்கு. நல்ல கிளாரிட்டி, உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் இருக்கிறதுனால நம்மளால சேஃபா ரிவர்ஸ் பண்ண முடியும். கைட்லைன்ஸ்ன்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, பட் அடாப்டிவ் கிடையாது. நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து ஃபிளாலஸா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் வந்து மைனர் இரிட்டேஷன்ஸ் இருக்கு. வாய்ஸ் அசிஸ்டன்ட் ரொம்ப நாய்ஸ் சென்சிட்டிவா இருக்கு. ஸோ ஈவன் மைனர் நாய்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கும் போது இல்ல ரோட்ல ஒரு ஆன் சத்தம் கேட்டாலுமே வந்து அது ஹவு டு யூ வாண்ட் மீ டு ஹெல்ப் அப்படின்ற மாதிரி கேக்குது. ஸோ அது வந்து நமக்கு டிரைவிங்ல இந்த இன்டரப்ஷன் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் அனாயிங்கா இருக்கும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே நல்லா ஒர்க் ஆனாலுமே வந்து நம்ம லாங் டிரைவ்ஸ்ல மேப் வந்து ஸ்டக் ஆகிறது ஒரு சின்ன ப்ராப்ளம். பிரெசால வந்து ஒரு டிபிக்கல் மாருதி கார் மாதிரி வந்து ஏசி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அதோட ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நீங்க 23ல வச்சுட்டு ஃபேன் ஸ்பீடு 2-3 அப்படின்னு வச்சீங்கனாலே வந்து உங்களுக்கு கேபினை சீக்கிரமா கூல் பண்ணி அந்த டெம்பரேச்சரை வந்து ஈஸியா சஸ்டெயின் பண்ணுது. ரியர்ல வந்து உங்களுக்கு ப்ளோயர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, பட் ஸ்டில் ஏசி அந்த ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்து உங்களுக்கு என்டையர் கேபினுக்கு வந்து நல்லாவே கிடைக்குது. நீங்க நம்ம காரை சுத்தி பாத்தீங்கன்னா வந்து போத் விண்டோஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் விண்ட்ஷீல்ட்ல வந்து நம்ம சன் பிலிம் போடல. ஏன்னா அது கொஞ்சம் கிரே ஏரியாவா இருக்கு, அது லீகலா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாதனால நான் வந்து அந்த சான்ஸ் எடுக்கல. ரொம்ப ஹாட் டேஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பா கொஞ்சம் ஏசி வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி உங்களுக்கு சன்லைட் உள்ள வரதுனால வந்து கேபின் வந்து கொஞ்சம் சூடாகுது பீக் சம்மர்லாம். பட் ஸ்டில் வெரி ஹாப்பி வித் ஏசி பர்ஃபார்மன்ஸ். நீங்க பிரெசா வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நான் ஃபேஸ் பண்ற இன்ஃபோடெயின்மெண்ட் இஷ்யூஸ் ஏதாவது நீங்களும் ஃபேஸ் பண்றீங்களா அப்படின்றத டூ டிராப் இட் இன் த கமெண்ட்ஸ் பிலோ. அதே மாதிரி உங்களுக்கு ஏசி பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம பிரெசால வந்து எம்ஆர்எஃப் 215/60 R16 ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் வருது. லாஸ்ட் 1 இயர்ல வந்து ஆக்சுவலா 2 பஞ்சர் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டயர் பஞ்சர் ஆகி கடைக்கு போய் போடும்போது தான் வந்து இன்னொரு டயர்ல ஆணி ஏறி பஞ்சர் ஆயிருந்தது நோட்டீஸ் பண்ணி நம்ம அப்புறம் அதையும் ஃபிக்ஸ் பண்ணோம். நீங்க இங்க பார்க்கலாம், இந்த டயரோட சைடு வால்ல தான் வந்து நம்மளுக்கு பஞ்சர் ஆகி அதை நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பிரெசா டயர்ஸ்க்கு வந்து ரியர்ல 36 PSI-யும் ஃப்ரண்ட்ல 34 PSI-யும் வைக்கிறோம். ஹைவேலயும் சிட்டிலயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து கார் ரன்னிங்ல இருக்கும் போது வந்து டயர் நாய்ஸ் வந்து கேபின்குள்ள வருது. பிரெசாவோட 328 லிட்டர் பூட் ஸ்பேஸ் நம்ம ஒரு லாங் ரோட் ட்ரிப்புக்கு வந்து லக்கேஜ் கேரி பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 2 பெரிய சூட் கேஸ் 2 சின்ன ட்ராலி கேரி பண்றதுக்கு ஸ்பேஸ் வந்து ஆம்பிளா அவைலபிளா இருக்கு. அது கூட வந்து உங்களுக்கு இந்த பார்சல் ட்ரே இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஹேண்ட் பேக்ஸ், இந்த சின்ன டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் கேரி பண்றதுக்கு வந்து நமக்கு பார்சல் ட்ரே நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த பூட்டோட பேடு கீழே பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் கிடைக்குது. பிரெசாவோட K15C இன்ஜினுக்கான ரெப்புடேஷன் வந்து இது வந்து கொஞ்சம் அண்டர் பவர்ட் இன்ஜின் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 101.6 ஹார்ஸ் பவரும் 136.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம ஓட்டுறது வந்து 5 ஸ்பீட் மேனுவல். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இட்ஸ் a very versatile இன்ஜின். ரொம்ப அண்டர் ரேட்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போத் சிட்டி அண்ட் ஹைவேக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அடிக்குவேட்டா இருக்கு. சப்போசிங் நீங்க வந்து கொஞ்சம் அடிச்சு ஓட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து உங்களுக்கு இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவரால் வெரி சாட்டிஸ்ஃபைட். பிரெசாவோட டிரைவபிலிட்டியில வந்து ஒரு முக்கியமான பார்ட் வந்து கிளட்ச். உங்களுக்கும் வந்து சிட்டி டிரைவிங் வந்து அதிகம், பட் நீங்க வந்து மேனுவல் கார் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு என்கேஜிங் டிரைவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்து கண்டிப்பா பிரெசாவோட மேனுவல் வேரியன்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கிளட்ச் வந்து உங்களுக்கு லைட் கிளட்ச், எர்லியாவே பைட் பாயிண்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு சிட்டியோட பம்பர் டு பம்பர் டிராபிக்ல கூட வந்து நீ பெயின் வராத அளவுக்கு நீங்க ஈஸியா காரை ஓட்ட முடியும். அண்ட் ஹைவேஸ்ல மேனுவல் கார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், பெட்டர் மைலேஜ் தேன் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இந்த கிளட்ச் வந்து எந்த வகையிலும் வந்து நம்மள அன்கம்ஃபர்டபுளா ஆக்கல. பிரெசாவோட எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் பாத்தீங்கன்னா வந்து சிட்டி ஸ்பீட்ஸ்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளா நம்ம ஈஸியா வந்து காரை மனுவர் பண்றதுக்குன்னே அவங்க மாருதி வந்து கேலிபிரேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு குவிக் யூ டர்ன் எடுக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு டைட் ஸ்ட்ரீட் உள்ள போயிட்டு வரணும் அப்படின்னா வந்து நம்ம சிங்கிள் ஹேண்ட்லயே வந்து ஸ்டியரிங்கை திருப்பி காரை உடச்சி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஹைவே ஸ்பீட்ஸ்ல நல்லாவே வெயிட் ஆட் ஆகுது, நமக்கு அந்த ஒரு அஷ்யூர்ட் ஃபீலிங் கொடுக்குது. நம்ம அக்ரெசிவ் கார்னரிங் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு குவிக் ஓவர்டேக்ல வந்து கட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. பட் ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி சிட்டி டிரைவிங்க்கு தான் வந்து உங்களுக்கு இந்த கார் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து ஸ்டில் இந்த ஸ்டியரிங் வந்து டஸ் இட்ஸ் ஜாப் குவைட் வெல். நெக்ஸ்ட் பிரெசாவோட பிரேக்கிங் பத்தி பேசுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோஸ்ல கவர் பண்ணிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் அண்ட் ஸ்ட்ராங் ஹைபிரிட் கார்ஸ்ல வந்து ஸ்பாஞ்சி பிரேக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு
காமன் கேரக்டரிஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்றதுனால வந்து நம்ம எவ்ரி டைம் ஆக்சிலரேட்டர்ல இருந்து கால் எடுக்கும் போது வந்து நம்ம கோ பேசஞ்சர் சீட்டு கீழே இருக்கிற அந்த லித்தியம் அயன் பேட்டரி ரீசார்ஜ் ஆகுது அப்படின்றதுனால வந்து பிரேக்கிங்ல அந்த ஒரு பைட், அந்த ஒரு ஷார்ப்னஸ் வந்து கண்டிப்பா மிஸ் ஆகுது. இது வந்து டிரைவபிலிட்டியை பொறுத்தவரையில கண்டிப்பா ஒரு மைனஸ் தான். லாஸ்ட் ஒரு 1 இயர்ல பார்த்தோம்னா பிரெஸாவோட மைலேஜ் அப்படின்றது வந்து கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. எத்தனாலோட லோயர் எனர்ஜி டென்சிட்டி வந்து இந்த லோ மைலேஜுக்கு வந்து ஒரு காரணம். எல்லா கார் ஓனர்ஸும் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ரியல் வேர்ல்டு மைலேஜ் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து சிட்டில வந்து ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டரும், ஹைவேஸ்ல வந்து ஒரு 12 to 13 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டரும் கிடைக்குது. அப்கோர்ஸ் நான் வந்து எந்தூசியாஸ்டிக்கா ஸ்பிரிட்டட் டிரைவிங் அப்படின்றது நிறைய பண்றதுனால வந்து கண்டிப்பா அதுவுமே வந்து மைலேஜ் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம சேனல்ல ரீசெண்டா வந்து பிரெஸா ZXi ஹைவே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். வேற நம்ம சென்னை டு மதுரை டிராவல்ல காமிச்சிருந்தோம். அந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா வந்து நம்ம காரை காலையில டேங்க் ஃபில் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு மதுரையில ஸ்டாப் பண்ணும்போது வந்து நம்ம கார்ல ஃபியூவல் லெவல் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நின்னுது. நம்ம அடுத்த நாள் வந்து பெட்ரோல் ரீஃபில் பண்ற மாதிரி தான் ஆச்சு. இன்னொரு மெயின் ஆஸ்பெக்ட் பிரெஸாவோட சஸ்பென்ஷன் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ். பிரெஸாவோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து 198 mm. எல்லா சர்ஃபேஸ்லயும் வந்து நம்ம தைரியமா வந்து அண்டர் பாடி தட்டாத அளவுக்கு நமக்கு ஓட்ட முடியும். சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட் சைட்ல தான் டியூன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் வந்து டைனாமிக்ஸ் ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் ரியர் பேசஞ்சர் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த சஸ்பென்ஷனோட சாஃப்ட் டியூனிங் வந்து கண்டிப்பா ப்ரோவா தான் பாக்குறோம், கான் கிடையாது. பிரெஸாவோட ஹெட்லைட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோம். நம்மளோட ZXi வேரியன்ட்ல வந்து ஃபேக்டரி ஃபிட்டடாவே LED ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் தான் வருது. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல. நார்மல் டேஸ்ல வந்து விசிபிலிட்டி அப்படின்றது டாப் கிளாஸா இருக்கு. கார்னரிங் இலுமினேஷன் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா இருக்கு. இந்த LED செட்டப் எங்க ஸ்ட்ரகிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா ரெய்னி டேஸ், எஸ்பெஷலி வந்து ஸ்ட்ரீட் லைட் இல்லாத நீங்க ஒரு ஸ்டேட் ஹைவேல எல்லாம் போறீங்க அப்படின்னா வந்து விசிபிலிட்டி ரொம்ப புவரா தான் இருக்கு. அண்ட் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கவனமா தான் ஓட்டணும். ஆக்சுவலா ஃபாக் லேம்ப் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபேக்டரி ஃபிட்டடா வரல. பட் ஸ்டில் நம்ம ஆக்சசரியா போட்டு வாங்கியிருந்ததுனால மழை காலத்துல கூட வந்து ரோட் மார்க்கிங்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம டிரைவிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஓப் இந்த பிரெஸா ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்றது வந்து நம்ம காரோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நியூ யூடியூபரை சப்போர்ட் பண்ணணும், எஸ்பெஷலி பிரெஸா ரிலேட்டட் கான்டென்ட், நம்ம ரோட் சேஃப்டி, டிரைவிங் டிப்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து நம்ம சேனல்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ஹியூஜ் டோக்கன் ஆஃப் சப்போர்ட். And until the next video, this is Sugit signing off. Happy motoring.